Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.3 ஓட second Roman first sum பார்க்க போறோம். டாபிக் பார்க்கலாம். Find the square root of this following numbers by the prime factorization method. So இதுல என்ன மெத்தட் கேட்டிருக்காங்கன்னா prime factorization method கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம்னு இங்கே பாருங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மெத்தடில் கேட்டிருக்காங்களோ அந்த மெத்தட் தான் போடணும். மற்ற நம்ம வேறு மெத்தடில் போட்டால் மார்க் தர மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 7 2 4 நான் ரப் காலமில் எழுதிக்கிறேன். 2 டேபிளில் 3 2s are 6 பேலன்ஸ் 1 8 2s are 16 பேலன்ஸ் 1 7 2s are 14 2 2s are 4 2 டேபிளில் 1 2s are 2 பேலன்ஸ் 1 9 2s are 18 3 2s are 6 balance 1 6 2s are 12 2 table la 9 2s are 18 balance 1 6 2s are 12 balance 1 na 8 2s are 16 2 table la 4 2s are 8 balance 1 8 2s are 16 4 2s are 8 2 table 2 time 4 time 2 time 2 table 1 time 2 time 1 time so 121 இல்லதா போகும் 11 டேபிள்ல 11 times அதான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ரூட்டில் காமிச்சிருக்கேன். எவ்வளோ 1 2 3 4 5 6 6 6 போட்டுறேன் 2 போட்டுக்கோ 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 11 into 11 கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு வேல்யூ இருந்தால் ஒரு வேல்யூ ரூட் அது வெளியே எடுத்துடலாம். 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 ஓகே 3 பேர் ஆகிடுச்சா. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 11 2 2s are 4 4 2s are 8 8 into 11 88 so root of 7744 equal to 88 clear. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா. 8 to 81 ஸோ 8 to 81 நீங்கள் பாருங்கள் நான் போட்டுக்கேன் பாருங்கள் 8 to 81 ஸோ இது வந்து ஃபஸ்ட் 2 3 5 எதில் பார்த்தாலும் போல் 7ல் மட்டும்தான் போகுது. 1 7s are 7 பேலன்ஸ் 1 திருப்பி 1 7s are 7 8 9 10 11 ஓகேவா. ஸோ 11 12 அப்போ 5 வருது 58 வருது. ஸோ 8 times 56 வருதா. பேலன்ஸ் 2 3 times 21 7 டேபிளில் 1 7s are 7 8 9 10 11 4 வரதுனால 6 8s are 6 7s are 42 வருதா. 43 44 45 46 47 48 அப்போ எவ்வளோ ஒரு 63 வருது. 63ன்னு எவ்வளோ டைமு 9 டைமு. ஸோ 13 இது வந்து வேறு எதுலேயுமே போகல. அதே மாதிரி 13 டேபிளில் தான் போகுது. 13 டேபிளில் 13 டைம் 13 டேபிளில் 1 டைம். அப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம். ரூட் ஆஃப் 8 to 81 ஈக்குவல் டு 7 into 7 into 13 into 13 2 7க்கு ஒரு 7ம் 2 13க்கு ஒரு 13 எழுதினா வேல்யூ வந்துடும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் 2 வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வேல்யூஸை வெளியே எடுத்து எழுதுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா 2 2க்கு ஒரு 2 2 7க்கு ஒரு 7 ஓகேவா. அந்த வேல்யூஸ் வந்து சரி 2 7க்கு ஒரு 7 2 13க்கு ஒரு 13 எழுதணும்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ண 7 into 13 பார்த்தீங்கன்னா 91 clear. Thank you.